வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் எஸ்பிஐ பேங்க் மூலியமா பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு புது ஆட்சேர்ப்புக்கான அறிவிப்பு விட்டுருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகள் பாத்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு. பேசிக்கா அதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 64,820 ரூபாயில இருந்து 93,960 ரூபா வரைக்கும் அப்ராக்சிமேட்லி இதுல இருக்கும். பேசிக்கா நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைகளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா இன்டர்வியூ வச்சு இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்றாங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி பாத்தீங்க அப்படின்னா 2/6/2025 அதாவது ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் டைமிங் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இந்த அரசு வேலைகளுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஒரு எஸ்பிஐ வேலை வாய்ப்புகளுக்கு தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். லொகேஷனுமே ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்க எடுக்கக்கூடிய இன்டர்வியூ பேசிக் மார்க்கை பொறுத்து உங்களுக்கான லொகேஷன் டீடைல்ஸ் இதுல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டைரக்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதுமே சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இது எஸ்பிஐலேருந்து ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிக்கு ரிக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாக 100க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்கு. மே 13ஆம் தேதியிலேருந்து ஜூன் 2ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிருக்கலாம். இந்த வேலைகளுக்கு எழுத்து தேர்வு அப்படின்றது எதுவுமே கிடையாம உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணும்போதே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுக்கணும். அதில் ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அதை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அதுலேயும் நிறைய பேர்த்த கழிச்சு கட்டிடுவாங்க. தப்பா நீங்க மிஸ்டேக்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நேரடியான நேர்காணல் வச்சு இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சிருக்கக்கூடியவங்க தாராளமா இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான அப்ராக்சிமேட்லி சேலரி எஸ்பிஐயோட ரூல்ஸ் படி நமக்கு சொல்லியிருக்கக்கூடியது ஓப்பனிங் சம்பளம் 64,820 ரூபாயில இருந்து போக போக அப்படியே இந்த வேலைகள் நீங்க பார்க்க இறுதியா 93,000 ரூபாய் வரைக்கும் நீங்க இதுல அப்ராக்சிமேட்லி சேலரி வாங்கிக்கலாம். இது போக எஸ்பிஐயோட ரூல்ஸ் அலோன்ஸ் ரூல்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா டிரன்ஸ் அலோன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட், பென்ஷன் பெனிஃபிட், லீவ் டிராவல் கன்சன், கரியர் ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஸ்டெபிலிட்டி பிளஸ் பப்ளிக் செக்டார்ல உங்களுக்கான எல்லா தேவைகளும் இதுல கொடுக்கப்படுது. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே இந்த வாய்ப்பை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க. எஸ்பிஐ ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் கேட்டகரி ஜாப் தான். ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் தான் அடுத்த எல்லாத்தோட கேள்வி. லிங்க் பாக்ஸ் நம்ம அஃபிஷியல் சைட்ல கொடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் லிங்க் தான். இதை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட டைரக்டா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உள்ள போய்க்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு இன்னும் இந்த நோட்டிஃபிகேஷன் சில விஷயங்கள்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டீடைலுமே ரெண்டாவது தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொட்டு தாராளமா அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, இதை தாண்டி மெயினா இருக்கக்கூடிய அதர் விஷயங்கள் இது வித்தியாசமா சொல்லிருக்காங்களே ட்ரேட் ஆஃபீஸர் மாதிரி சொல்லிருக்காங்க. இதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். மெயினா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்கள் அது சம்பந்தமான உங்களுக்கான நாலேஜ் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா இது பேங்கிங் செக்டார்ல ட்ரேடிங்கான தனிப்பட்ட எல்லா பேங்க்லயுமே இப்ப கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது சம்பந்தமான டீடைல்ஸ் தான் வந்திருக்கு. ஒருவேளை இன்டர்நேஷனல் பேங்கிங் இந்த மாதிரி சம்பந்தமெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான முன்னுரிமை உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லைனாலுமே நீங்க தாராளமா அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னா மினிமம் ஏஜ் 23 வயசுல, அதாவது ஸ்டார்டிங் ஏஜ் மினிமம் 23லையும் மேக்ஸிமம் ஏஜ் 32. ஸோ 23 to 32 இடப்பட்டக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அது போக எஸ்சிஎஸ்டியா இருக்கீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ அப்போ 37 வயசு வரைக்கும். ஓபிசியா இருக்கீங்கன்னா 3 வருஷம். ஸோ அப்போ உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் இந்த வேலைகளுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே இதுக்கு சொன்ன மாதிரிக்கே செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கேண்டிடேட்டை ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நேரடியான இன்டர்வியூ நடக்குது. ஸோ அந்த இன்டர்வியூ மூலமா ரெக்ரூட் பண்றாங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 2. அதுக்குள்ள அப்ளை பண்ணிருக்கணும். இன்டர்வியூ டேட் எங்க எப்ப எந்த டைமிங்ல நடக்கும் அப்படின்றக்கான டீடைல் உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு நீங்க எந்த ஜிமெயில் அப்ளை பண்ண கொடுக்குறீங்களோ அந்த ஜிமெயிலுக்கும் அதே மாதிரி நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் மெசேஜாவும் மெயிலாவும் அனுப்பிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி. அதனால கொடுக்கக்கூடிய ஜிமெயில் ஐடி மொபைல் நம்பரையும் அடிக்கடி பாருங்க. அப்ளை பண்ணும்போது உங்க எஜுகேஷனல் டாக்குமெண்ட் கண்டிப்பா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் போட்டது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், சிக்னேச்சர் டாக்குமெண்ட் இது எல்லாத்தையுமே நார்மலா நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுவோம்ல, எஸ் சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரிக்கே தான் இங்கேயுமே நீங்க அப்ளை பண்ணிக்க போறீங்க. ஸோ இதுதான் அதுக்கான டீடைல்ஸ். ஓகே, மெயினா நமக்கான அந்த இன்டர்வியூ எங்க ப்ரோ நடக்கும்னா சென்னை மட்டும் தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான இன்டர்வியூ டைரக்டா நடக்கக்கூடிய தலைமை இடம் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த
வேலைகளுக்கு அப்ளை பண்ணணும். எப்படி? ஃபர்ஸ்ட் அப்ளை லிங்க் சொல்லிடுறேன். கிளிக்கர் அப்படின்றத நீங்க தொட்ட உடனே நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் வந்து வரும். இதை தொட்டிங்கன்னா யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களை சேம் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகும். அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸையும் நீங்கள் தொட்டிங்கன்னு வச்சுக்கோமே நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். ஓகே, இதுதான் கிளிக்கர் அப்படின்றத. இப்போ நான் அதை வந்து தொடுறேன். தொட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரிக்குள்ள அந்த ட்ரேட் ஆஃபீஸர் அஃபிஷியல் சைட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கு இங்கே வந்து போட்டிருக்காங்க தெரியும் நினைக்கிறேன். ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. லாகின் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இல்லைனா புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க இதுவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ தான் புதுசாக வந்து வரும். அதனால கிளிக் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்தோன்னே ஃபர்ஸ்டே அவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் நம்ம கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. என்னன்னா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் ரெஸ்யூம், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி என்னென்ன டீல்ஸ் எல்லாமே இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். ஓகே, இந்த பேஜில் தான் உங்கள் ஃபர்ஸ்ட் நேமு, கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேம் வந்து இந்தியாவில் யாருக்கும் கிடையாது. அதே மாதிரிக்கே ஒரு மெயினான விஷயங்கள் சொல்கிறேன். எல்லா பாக்ஸுமே ஃபில் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்தெந்த இடத்துல அந்த ஸ்டார் மார்க் இப்போ இதுக்கு மேலே ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்களே இது வந்து இந்த டேபிள் வந்து கன்ஃபார்மாக ஃபில் பண்ணணும். ஆனால் அதே மிடில் நேமுக்கு மேலே அந்த ஸ்டார் மார்க் கொடுக்கல, கன்ஃபார்ம் மிடில் நேமுக்கு மேலேயும் ஸ்டார் மார்க் கொடுக்கல அப்படின்னா அதை ஃபில் பண்ணால் ஓகே, பண்ணலைனாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்றதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயங்கள். இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கே மேலே வந்து தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் டீட்டெயில், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், அப்லோட் பண்ணக்கூடிய செக்ஷன், இதில் தான் உங்கள் சிக்னேச்சர், ஃபோட்டோ காப்பி, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சான்றிதழ் இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ. இந்த ப்ரிவ்யூவில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா முன்னாடி கொடுத்த 5 விஷயங்கள் அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, ஜிமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், பேர், அட்ரஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பீங்க. 10th மார்க் ஷீட்டில் கூடிய ரோல் நம்பர், டிகிரி மார்க் ஷீட்டில் கூடிய சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்ட்டு இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத தயவு செய்து சர்ச் வந்து பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு இடங்கள்ல மிஸ்டேக் ஆச்சு, நம்பர் மாறிச்சு, நேமில் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன் அப்படின்னாலும் கூட அடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸாமே எழுதி அந்த இன்டர்வியூவே இது பண்ணி பாஸே ஆனதுக்கப்புறம் கூட நேமில் சேஞ்சஸ், டேட் ஆஃப் பர்த்தில் சேஞ்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேட்டுக்கும் இதுக்கும் அப்படின்னா இதன் மூலியமாக ரிஜெக்ட் பண்ணப்படலாம். ஏன்னா இதனால நிறைய பேர் வந்து அவசரப்படுறாங்க. அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன், அப்ளை பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் ஈஸியாக மாற்றி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பேமெண்ட்கான செக்ஷன் வந்து வரும். ஓகே ப்ரோ, இதுக்கு பேமெண்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ், இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட SBI ரூல்ஸ் படி பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பேமெண்ட்மே நான் எவ்வளோ அப்படின்றதமே சொல்லிடுறேன். ஓகே, இதுக்கான அஃபிஷியல் SBI கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் SC ST PWD கேண்டேஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட ஃபீஸும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து ஜென்ரல் இல்லை OBC EWSல வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு 750 ரூபா ஃபீஸு. இந்த ஃபீஸை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI, ஃபோன்பே, ஜிபே, QR எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். அது மூலயமா நீங்கள் வந்து இந்த ஃபீஸ் வந்து பே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல்ங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கேட்டிருக்காங்க. ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபீஸ் இருக்கிறவங்க ஃபீஸை கட்டிட்டு இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு இன்டர்வியூ எப்போ நடக்கும்னா ஜூலையோட லாஸ்ட் வீக் இல்லைனா மிட் வீக்கில் உங்களுக்கு இதுக்கான மெயில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அநேகமாக உங்களுக்கு ஆகஸ்ட் கிட்ட வந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். அடிக்கடி அப்ளை பண்ணிங்கன்னா மெயிலையும் மொபைல் நம்பரையும் செக் பண்ணிட்டே இருங்க. எல்லா டீல்ஸுமே கரெக்டாக கொடுத்து டிசிஷன் வந்து பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.